شهر رمضان الذي أنزل فيه القرآن هدى للناس وبينات من الهدى والفرقان. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد. அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பேரருளால் பெரும் கிருபையினால் அல்லாஹுவின் அருள் மழையென பொழியும் இப்புனித ரமதானில் நமது அல் ஃபஜ்ர் சர்வதேச பள்ளியின் சார்பாக ஒவ்வொரு ஆண்டும் ரமதான் மாத ஈமானிய கொள்கை பாடங்களை அல்ஹம்துலில்லாஹ் பார்த்து வருகிறோம். அந்த வகையில் இந்த வருடம் இன்ஷா அல்லாஹ் ரமதான் ஷஹ்ருல் மக்ஃபிரா, ரமதான் மன்னிப்பின் மாதம் என்கிற தலைப்பில் முக்கியமான சில பாடங்களை இன்ஷா அல்லாஹ் பார்க்க போகிறோம். அல்லாஹுவின் மன்னிப்பு என்கிற இந்த அற்புதமான தலைப்பில் இன்றைக்கு நாம் பார்க்க போகிற 5வது பகுதி, அல்லாஹுவின் மன்னிப்பும் அவன் கருணையின் அடையாளமே. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கருணை மிக்கவன் என்பது நாம் அனைவரும் அறிந்ததே. அவன் கருணை எந்த அளவிற்கு கனப்பரிமானது என்றால், வசிஅத் ரஹ்மதி குல்ல ஷை, அல்லாஹ் சொல்லுகிறான், எனது ரஹ்மத் எனும் பேரருள் எல்லாவற்றையும் மிகைத்தது என்கிறான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உலகத்தில் எதையெல்லாம் பிரம்மாண்டமாக படைத்திருக்கிறானோ, எதையெல்லாம் நாம் பெரிது என்று நினைப்போமோ, அந்த பெரிதுக்கெல்லாம் பெரிது அல்லாஹுடைய கருணை. அந்த கருணையை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பல வகைகளில் பல வடிவங்களில் காட்டுகிறான். அதில் மிக முக்கியமான வடிவம் என்பது அவன் அடியார்கள் மீது அள்ளி தெளிக்கிற இந்த மன்னிப்பு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறை குர்ஆனில் சூரா நஹல் என்கிற அத்தியாயத்தின் 61வது வசனத்திலே சொல்லுகிற போது, வலவ் யுவாஹிதுல்லாஹு الناس بظلمهم ما ترك عليها من دابة, உலகில் வாழுகிற இந்த மனிதர்கள் அவரவர்கள் செய்கிற அநியாயத்திற்கும் பாவத்திற்கும் விளைவாக உடனுக்குடன் அல்லாஹ் பிடிப்பதாக இருந்தால் இந்த பூமியில் ஒரு பிராணி கூட ஊர்ந்து செல்ல முடியாது என்று அல்லாஹ் சொல்கிறார். உலகத்திலே அநியாயங்கள் நடைபெறும் போது, அக்கிரமங்கள் நடைபெறும் போது, அட்டூழியங்கள் நடைபெறும் போது, அழிச்சாட்டியங்கள் நடைபெறும் போது, அத்துமீறல்கள் நடைபெறும் போது, பாவகரமான காரியங்களை பார்க்கிற போது, குறிப்பாக பணம் உள்ளவர்கள், செல்வம் உள்ளவர்கள், செல்வாக்குள்ளவர்கள், அதிகாரம் உள்ளவர்கள் சாதாரணமானவர்களை ஆட்டி படைக்கிற போது, இராணுவம் வைத்திருப்பவர்கள் ஆணவத்தோடு அலைபவர்கள் அப்பாவிகளை அடித்து துன்புறுத்தும் போது, பலஸ்தீன் தேசத்திலே நடைபெறக்கூடிய கொடுமைகளை காணும் போது, அரசியல்வாதிகளும் அதிகாரத்திலே இருப்பவர்களும் ஏழைப்பாழைகளின் மீது அவர்கள் தங்களுடைய அதிகார திமிரை காட்டுகிற போது நாம் எல்லாம் நினைப்போம், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவர்களை விட்டு வைத்திருக்கிறானே, அல்லாஹ் இவர்களை இன்னும் அழிக்காமல் வைத்திருக்கிறானே, அல்லாஹ் இவர்களை இன்னும் ஒழிக்காமல் வைத்திருக்கிறானே, அல்லாஹ் இன்னும் இவர்களை எல்லாம் முடிக்காமல் வைத்திருக்கிறானே என்று நாம் நினைப்போம். ஆனால் நாம் புரிந்து கொள்ள வேண்டியது, இதெல்லாம் அல்லாஹ்வுடைய கருணையின் அடையாளம், இதெல்லாம் அல்லாஹ்வுடைய கருணையின் வெளிப்பாடு. அல்லாஹ் கொஞ்சம் விட்டு பிடிக்கிறான், அவ்வளவுதான். அதற்காக பாவிகள் போடுகிற ஆட்டத்தை எல்லாம் பார்த்து கொண்டே இருப்பான் என்றில்லை. திடீரென்று அவன் பிடிப்பான். அவன் பிடி என்பது கடுமையானது. ஆனால் அதே வேளையில் மனிதர்கள் செய்கிற பாவங்களுக்குண்டான பலனை உடனுக்குடன் அல்லாஹ் இந்த உலகத்திலே கொடுப்பதாக இருந்தால் பூமியில் ஒரு பிராணி கூட வாழ முடியாது. வலவ் யுவாஹிதுல்லாஹு الناس بما كسبوا ما ترك على ظهرها من دابة. அதே அர்த்தத்திலே இன்னொரு வசனம் சூரா ஃபாத்திரின் 45வது வசனம். இந்த வசனத்தினுடைய கருத்து என்ன? இங்கேயும் அதைதான். அல்லாஹ் இந்த மனிதர்கள் அவர்கள் சம்பாதித்த தீமைகளின் விளைவுகளுக்காக உடனுக்குடன் பிடிப்பதாக இருந்தால் இந்த பூமியின் மேற்பரப்பில் ஒரு பிராணி கூட ஊர்ந்து செல்ல முடியாது என்று சொல்கிறார். அதனால் தான் இமாம் இப்னுல் கய்யிம் ரஹிமஹுல்லாஹ் தங்களது நூனியத் என்கிற நூலில் அற்புதமாக சொல்கிறார்கள், அல்லாஹ்வினுடைய மன்னிப்பு என்பது வசிஅல் வரா. வரா என்றால் இந்த உலகம், இந்த உலகம் என்று சொல்வதை விட இந்த பூகோளம் எதையெல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா படைத்து வைத்திருக்கிறானோ அந்த படைப்புகள் எல்லாவற்றையும் விட பிரம்மாண்டமானது அவனுடைய மன்னிப்பு. லவ்லாஹு காரல் அர்த பிஸ்ஸுக்கான். இப்படிப்பட்ட மன்னிப்பு மட்டும் அல்லாஹ்விடத்தில் இல்லாதிருக்கும் என்றால், அல்லாஹ்வின் மன்னிப்பு இப்படி இல்லாமல் இருக்குமானால் இந்த பூமியிலே உள்ள எல்லோருமே அழிந்து போயிருப்பார்கள் என்று இப்னுல் கய்யிம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள். இங்கே நாம் கவனிக்க வேண்டிய இன்னொரு விஷயமும் இருக்கிறது. அல்லாஹ்வின் மன்னிப்பு என்பது, அந்த மன்னிப்பில் அல்லாஹ்வினுடைய கருணை இருக்கிற அதே வேளையில் அல்லாஹ்வுடைய ஆற்றலும் அங்கே இருக்கிறது.
அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய கருணையின் வடிவாக அல்லது கருணையின் வெளிப்பாடாக மன்னித்து விடுகிறான் என்றால் இயலாமையில் அல்ல. உலகத்தில் மனிதர்கள் சிலரை விட்டு பிடிக்கிறார்கள் என்றால் அதிலே பெரும்பான்மையான காரியம் முடியாமல் இருக்கும். என்னை விட ஒரு மேலே பதவியிலே உட்கார்ந்திருப்பான், என்னை விட அதிகாரத்திலே ஒருவன் உயர்ந்திருப்பான், என்னை விட செல்வத்திலும் செல்வாக்கிலும் சொல்வாக்கிலும் ஒருவன் உயர்ந்திருப்பான். அவன் தவறு செய்யும் போது எனக்கே அவன் அநியாயம் செய்யும் போது அநியாயம் செய்யும் போது அவனை நான் பழிக்கு பழி வாங்காமல் விட்டு விடுவேன். அவன் மீது இருக்கிற இரக்கத்தின் காரணமாக மட்டுமல்ல, என்னிடத்தில் இருக்கிற இயலாமையின் காரணமாகும். ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அடியார்களை மன்னிக்கிறான் என்றால், அதாவது அடியார்களை உடனுக்குடன் பிடிக்காமல் இருக்கிறான் என்றால், அவர்கள் செய்யக்கூடிய பாவங்களுக்குண்டான சம்பளத்தை உடனுக்குடன் தராமல் இருக்கிறான் என்றால், அதற்கு காரணம் அல்லாஹ் அவனுடைய மன்னிப்பை கருணையின் வடிவாக வெளிப்படுத்த விரும்புகிறான். இயலாமையின் காரணமாக அல்ல, முடியாமல் அல்ல, அறியாமல் அல்ல. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவன் மன்னிப்பதெல்லாம் அவனுடைய ஆற்றலின் வெளிப்பாடே. அல்லாஹ்வினுடைய அந்த மன்னிப்பு என்பது அவனது கருணையின் வெளிப்பாடு என்பதை புரிந்து அவனது மன்னிப்பின் மீது பேராதரவு வைத்து அவனது மன்னிப்பை பெறக்கூடிய நன்மக்களாக வல்ல ரஹ்மான் அனைவரையும் ஆக்கிருள்வானாக. வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. شهر رمضان الذي أنزل فيه القرآن هدى للناس وبينات من الهدى والفرقان.